வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய கண்டஸ்டன்ட் லிஸ்ட். இல்ல பிரெடிக்ஷன் லிஸ்ட். லிஸ்ட் ரெடி. பிக் பாஸ் உன் பேர் இருக்குடா. ரீசன்ட் டைம்ல யூடியூப் பக்கம் போனாலே அவர் கன்ஃபார்ம் ஆயிட்டார்ல, இவர் கன்ஃபார்ம் ஆயிட்டார்ல, இவரெல்லாம் பிக் பாஸ் வீட்ல பேமெண்ட் வாங்கிட்டு போய் உட்கார்ந்துட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு பல பேரை சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம இப்ப அந்த மாதிரிலாம் சொல்ல போறது கிடையாது. யாருமே கன்ஃபார்ம்லாம் சொல்ல போறதே கிடையாது. என்னடி இது? ஏன்னா கடைசி நிமிடம் வரைக்கும் நமக்கு தெரியாது யார் வர போறான்னு. அங்க உள்ள பார்க்கும்போது இவன் வந்திருக்காங்க அவன் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் லிஸ்ட் தான் வந்து ரெடி பண்ண போறோம். அந்த ப்ரெடிக்ஷன் லிஸ்ட் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இவர் கன்ஃபார்ம் பண்ணிருக்கல அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. ஓகே Ladies and gentlemen, please sit down. இந்த ப்ரெடிக்ஷன் லிஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம லிஸ்ட்ல ஒருத்தர் இருக்காப்ல. அவர் யாருன்னா அப்படி சொல்லுவாரு டாக்டர் திவாகர். அவரு இதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்டர்வியூல எப்படி பேசிட்டு இருந்தாருன்னா, அதாவது பாத்தீங்களாமா நம்மளுக்கு டைம் கிடையாதுமா, நம்ம எப்பயுமே பாத்தீங்கன்னா பிசியோதெரபி நம்மளுக்கு எப்பயுமே வேலை இருந்துகிட்டே இருக்குமா, அதனால நம்மளுக்கு எடிட்டிங் கூட டைம் இருக்காதுமா, நம்ம வந்து ஒன் டேக்ல முடிக்கிறதுக்கான காரணமே அதாமா, நம்மளுக்கு டைம் கிடையாதுமா, நம்மளுக்கு முழுக்க முழுக்க ஜாப் இருக்கு, நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. அது ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல ஓடிட்டு இருக்கனால அந்த மாதிரியான சான்சஸ் இல்ல மேடம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. இப்ப டெய்லியும் காலைல முழிச்ச உடனே வேலையா போயிட்டு, அதாவது பாத்தீங்கன்னா பிக் பாஸ் 8 நான் கூப்பிடலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அதாவது நான் வந்து திவாகர் வந்தாருன்னா கண்டிப்பா ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்கம்மா. அதாவது நான் வந்து அந்த கோவில் மேல சத்தியம் பண்றோமா, இந்த சாமி மேல சத்தியம் பண்றோமா, உண்மையிலே வந்துட்டு என்ன கேக்குறாங்கம்மா, பிக் பாஸ்க்குள்ள போனா நீங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்றாங்கம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு மீடியா வந்து திவாகர் தான் பிக் பாஸ்க்குள்ள என்ட்ரா போறாங்கன்னு எல்லாரும் சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு மீடியா ஒரே நபரை சஜஸ்ட் பண்ணி இது வரைக்கும் நான் பார்த்ததில்லமா. ஒரு பிக்கிங்கானா இவ்வளவு ஏங்க நம்ம சதீஷ் அவருடைய படத்துடைய ப்ரொமோஷனுக்கு இந்த மனுஷனை இன்வைட் பண்ணி வச்சிருந்தாப்ல. அங்க போயிட்டு படம் சம்பந்தமா கேள்வி கேட்டா பிக் பாஸ் 8 சம்பந்தமா கேள்வி நினைச்சோமா, ஏன்னா பிக் பாஸ் 8ல போன்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு பிக் பாஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காப்ல இந்த மனுஷன். கண்டிப்பா பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போனா வெற்றி வின்னர் அந்த வெற்றி வாய்ஸ் கரண்டிலே அடிச்சிருவேன் போயிரு. ஏன்னா ஆல்ரெடி விஜய் டிவில ஒரு ஷோல கூப்பிட்டு மனுஷனை பெர்ஃபார்ம் பண்ண விட்டு அந்த மனுஷன் ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சு எல்லாத்தையும் பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணி விட்டாப்ல. சோ எப்படியாவது இந்த வாட்டி பிக் பாஸ்க்குள்ள போயிரணும் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறாப்ல. அந்த மனுஷனை பிக் பாஸ்க்குள்ள நீங்க கூப்பிடலனா அந்த மனுஷன் பைத்தியம் ஆயிடுவாப்ல. அந்த மனுஷனை மட்டும் நீங்க பிக் பாஸ்க்குள்ள விட்டுட்டீங்க அப்படின்னா பாக்குற நாங்கெல்லாம் பைத்தியம் ஆயிருவோம். சோ இப்போ யார பைத்தியமாக்கலாம் அப்படிங்கிற முடிவை நீங்க எடுத்துக்கோங்க. கொடுக்க மாட்டாங்க, நீங்களும் கொடுக்காதீங்க. அடுத்த மணிமேகலை பிக் பாஸ்ல கன்ஃபார்ம் பா அப்படின்னா எப்படிடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்பதான் அவங்களுக்கும் பிரியாக்காக்கும் சண்டெல்லாம் போச்சு. இதெல்லாம் எதுக்கு? பிக் பாஸ்க்குள்ள போறதுக்கு தான். ஆல்ரெடி டிஆர்பி எகிர வச்சுட்டாங்க. இப்ப மணிமேகலை மட்டும் பிக் பாஸ்க்குள்ள போனாங்கன்னு வைங்களேன், டிஆர்பி எகிரிரும்ல அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா விஜய் டிவில ஒரு ப்ரொடக்ஷன்ல போட்ட அக்ரிமெண்ட்டை மீறி வெளியே வந்து ஒரு சண்டெல்லாம் போட்டு அவங்க மேல கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணுவேன்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல போயிட்டு வாமா எங்க ப்ரொடக்ஷனை தான் நீ அசிங்கப்படுத்துற, மறுபடியும் நாங்களே கூப்பிட்டுக்கிறோம் யாராச்சும் கூடுவாங்களா? சோ எனக்கு தெரிஞ்சு மணிமேகலை பிக் பாஸ்க்குள்ள வருவதற்கான வாய்ப்பு 1% கூட கிடையாது. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? உண்மை இல்லாம பொய்யா சொல்றாங்க. சரிப்பா, ஒருவேளை மணிமேகலை வந்துட்டாங்கன்னா அதுக்கு தானே நம்ம கமல் சார் ஆல்ரெடி அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்காப்ல. என்ன அது? என்னடா தெரியாத உனக்கு? எதிர்பாராததை இது எதிர்பார்க்கவே இல்லை சார். சரி ரைட், இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பா அப்படிங்கிற லிஸ்ட் தான் பார்க்க போறோம். இந்த லிஸ்ட் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ட்விட்டர்ல வந்துட்டு ஜென்யூனான இன்ஃபர்மேஷன் ஒரு சில பேர் லீக் பண்ணுவாங்க. அது வந்து மேக்ஸிமம் 99% கரெக்டா தான் இருக்கும். அதை நம்பி நம்ம வெளியே சொல்லலாங்கிற மாதிரி. அப்படி பேசிட வேண்டியதான். அதுல ஃபர்ஸ்ட் ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம விடிவி கணேஷ். இங்க என்ன சொல்லுது ஜெஸ்ஸின்னு சொல்லுதா அப்படிங்கிற மனுஷன் தான். அந்த மனுஷன் ஒரு ப்ரொடியூசரா இருந்தாப்ல, ஆக்டரா இருந்தாப்ல, கடத்துல குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஷோல கூட்டு வந்து குக்காக்கி கடத்துல அவரை வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் கூட்டு வந்துட்டாங்க. மீனை வச்சு நடுவு ஃபினாலேக்கு வந்துட்டாரு. டிவி கணேஷ் அண்ணா இப்ப வந்து நீங்க அங்க இருந்து வாங்க பிக் பாஸ்க்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. பிக் பாஸ்க்குள்ள போயிட்டாருன்னு வைங்களேன், வந்து இந்த ஏஜ் கேட்டகரி வச்சிருப்பாங்க, ஜூனியர், சீனியர், சூப்பர் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் சீனியர் கேட்டகரியில இந்த மனுஷனை இறக்கி விடுறாப்புல. அந்த சூப்பர் சீனியர் கேட்டகரியில கண்டென்ட் கொடுத்தா மட்டும்தான் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா முதல் 2 வாரத்திலே வெளியே அமுச்சு விட்டுருவாங்க. நம்ம விடிவி கணேஷ் சார் தான் ஆல்ரெடி கோவக்காரன்னு நம்ம குக் வித் கோமாளிலே பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த கோவத்தை கொஞ்சம் காமெடியை எல்லாத்தையும் கலந்த கலவையா கொஞ்சம் காமிச்சாருன்னா 50 நாள் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இல்ல நான் குத்துக்கள் மாதிரி இப்படி உட்கார்ந்துருப்பேன்னு உட்கார்ந்துருந்தாருன்னா அப்படியே தூக்கி வெளியே வச்சாலும் வச்சிடலாம். இன்னைக்கு பொழுத ஓட்டிடுறையா ஐயா ஐயா வச்சுக்கீங்க.
அடுத்த இந்த கன்ஃபார்ம் லிஸ்ட்ல யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம சுனிதா புள்ள. இந்த புள்ள விஜய் டிவில வரும்போதுலாம் ஒரு டான்சரா வந்துச்சு. அங்க இருந்து வாமா குக் வித் கோமாளிக்குன்னு கூட்டு போய் கோமாளி ஆக்கி விட்டாங்க. இப்போ அங்கேருந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சிருக்காங்க. அங்க போய் இந்த புள்ள என்ன நக்கப்போர் பண்ண போகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும். அதனால தப்பா பேசும். பார்க்குறவங்களுக்கு பயங்கர காமெடியா இருக்கும். அந்த காமெடி எல்லாம் குக் வித் கோமாளியில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பட் பிக் பாஸ் மாதிரியான ஒரு ரியாலிட்டி ஷோல ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்ததான் இந்த கன்ஃபார்ம் லிஸ்ட்ல நமக்கு கிடைச்சிருக்க க்ளூ வந்து செல்லம்மா. சோ இந்த செல்லம்மா சீரியலுடைய ஹீரோ அர்ணவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லனா செல்லம்மா சீரியலுடைய ஹீரோயின் அன்சிதா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பிக் பாஸ் 8 குள்ள போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரெண்டு பேருமே பிக் பாஸ் 8 குள்ள போகாம இருக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ரெண்டு பேருக்குமே பிக் பாஸ்ல வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அவங்கள பிக் பாஸ்ல பாக்குறதுக்கே வாய்ப்பு இருக்கு. பிக் பாஸ்ல வாய்ப்பு கிடைக்கலனா அவங்கள சீரியல்ல பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அவங்க ரெண்டு பேரையும் நம்ம எதுல பார்க்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத வாய்ப்பு கிடைக்கும் போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதான் சொல்றேன்ல புள்ள. அண்ட் வழக்கமா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆங்கர் உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த ஆங்கர் கேட்டகரியில பார்க்கும்போது விஜய் டிவிலே எடுத்து போமே மாக்காப்பா போக மாட்டேன்னு அவரே சொல்லிட்டாப்புல. பிக் பாஸ் செட் வழியா போவேன், பிக் பாஸ்க்கு போக மாட்டேன். நான் மென்டல் ஆயிடுவேன் பதர். நான் ஏற்கனவே ஒரு அரை மென்டல் உள்ளெல்லாம் போன அவள் தான் கேமராவெல்லாம் அடிச்சு வச்சிருவேன். பிரியங்கா ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டாங்க. மணிமேகலை சண்டை போட்டு போயிட்டாங்க. மீதி இருக்கிறதுன்னு பார்க்கும்போது ரக்ஷன் இருக்காப்புல. ஸோ ரக்ஷன் கிட்ட எப்படியும் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரக்ஷன் இந்த வாட்டி உள்ள போறாரா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா பல சீசனா ரக்ஷன் வராருன்னு பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை இந்த வாட்டி வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். மனசை திடப்படுத்திக்கோங்க. ஆமா யூ மீன் மேக் யுவர் ஹார்ட் ஸ்ட்ராங். அண்ட் அதே மாதிரி வழக்கமா சிங்கர் கேட்டகரியிலயும் ஒரு 2-3 பேரை உள்ள போடுவாங்க. நம்ம ஏடிகே, அசல் கோளாறு, நிக்சன், அப்புறம் ரம்யா, அப்புறம் ஐக்கிபெரி இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது இப்போ ரீசெண்டா பால் டப்பா அப்படிங்கிறவர் ஒருத்தர் பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காப்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல வாகீசன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காப்ல. இந்த பாட்டு கூட கேட்டிருப்பீங்களே, அண்ணன்னட அழகு சிங்காரி. இந்த பாட்டி எல்லாருமே கேட்டிருப்பீங்க, எல்லாருமே ரீல்ஸ் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி காத்து மேல காத்து கீழே காத்து சைடுல இந்த பாட்டியும் எல்லாரும் கேட்டு பயங்கரமா ரீல்ஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ ரீசன்ட் டைம்ல இந்த பாட்டுலாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற காரணத்தினால் இவங்க ரெண்டு பேரும் உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கலாம். இல்ல ரெண்டு பேர்ல கண்டிப்பா யாராச்சும் ஒரு ஆளாச்சும் உள்ள வந்துருவாங்கன்னு நம்புறேன். சின்ராசன் பாட ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே குழந்தை அழுகி நிறுத்திடும். அண்ட் பிக் பாஸ்க்கே ரொம்ப தேவையான விஷயம் வந்து ஃபன். மக்கள் வந்து ஃபன் எலிமெண்ட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லையா. சோ அப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரீசன்ட் டைம்ல குக் வித் கோமாளில ஒரு கேரக்டர் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அது யாருன்னா ஜோயா. ஐயோ பிரஷர் ஜோயா பார்க்க கூடாது பார்க்க கூடாது. அண்ட் இந்த ஜோயாங்கிற புள்ள குக் வித் கோமாளில குக்கா தான் போச்சு. பட் கோமாளிகளை விட இந்த புள்ள தான் பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருக்கோம். அதனால பார்த்தாங்க சரிமா உனக்கு சமைக்க தெரியாட்டாலும் பரவாயில்ல நல்லா ஃபன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனல்ஸ் வரைக்கும் கூட்டு வந்துட்டாங்க. இப்போ பிக் பாஸ் ஷோல கண்டிப்பா ஃபன் தேவைங்கிறதுனால இந்த புள்ளைய உள்ள இறக்கி விட்டாங்கன்னு வைங்களேன். ஃபன்னுக்கு பஞ்சமே இருக்காது. அப்படி இப்படின்னு அப்படியே ஓட்டுலாம் போட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் கூட்டு வந்தாலும் கூட்டு வந்துருவாங்க. பிக் பாஸ் சீசன் 8 நான் கூட நல்லா பண்ணலாம் பண்ணுவேன். பேக்கரியில் அமுச்சு விட்டீங்கன்னா 4 பண்ணு கூட நல்லா பண்ணுவேன். ஆனா நம்மள யாரும் கூப்பிடலையே. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல நின்று தான் ஆகணும். அடுத்ததா பல சீசனா இவர் வராருன்னு பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த ஆளை இறக்கி விட மாட்டாங்க. இந்த சீசன்லேயும் இறக்கி விடுறாங்களான்னு பார்ப்போம். யாருன்னு சொல்லாம பேசிக்கிட்டு இருக்கானா அருண் பிரசாத். இவரை பார்த்திருப்பீங்க, பாரதி கண்ணம்மால எக்ஸ்பிரஷன் கிங்கா எல்லா டைப் ஆஃப் எக்ஸ்பிரஷனும் கொடுப்பாப்புல. என்னடா நம்ம சீரியலை பார்க்கறதா இவர் எக்ஸ்பிரஷனை பார்க்கறதா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே குழம்பி போயிடுவோம். அண்ட் குறிப்பா இந்த சீசன்ல இவர் ஏன் கண்டிப்பா வருவாருன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா போன சீசனுடைய டைட்டில் வின்னர் அர்ச்சனா இருக்காங்க இல்லையா. அர்ச்சனாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் இந்த அருண் பிரசாத் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதனால இந்த சீசன்ல கண்டிப்பா இவர் உள்ள வந்தாருன்னா அர்ச்சனாவுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இவருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இவர் ரியாக்ஷன்லாம் கொடுத்து பயங்கரமா மக்களை வந்து கவர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் நடக்குதா, இவரெல்லாம் வராரா இல்லையா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததா கார்த்திக் குமார். இப்ப அவர் வந்து வெளிநாட்டுல ஸ்டாண்ட் அப் காமெடியனா இருக்காப்ல. பட் இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால வெளிநாட்டு மாப்பிளே நிறைய வருவாப்ல. அவர் வந்து சுச்சியோட எக்ஸ் ஹஸ்பண்டும் கூட நடுவில் நிறைய பிரச்சனை எல்லாம் போயிருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. சுச்சி ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. என்னப்பா கார்த்திக் குமார் பிக் பாஸ்க்குள்ள போறியாமே, உனக்கு தான் விஜய் சேதுபதியே பிடிக்காதே, அப்புறம் எப்படி போவ, உனக்கு பிடிக்காத நடிகர் விஜய் சேதுபதினு ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருக்கியே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் ஓ கார்த்திக் குமார் பிக் பாஸ்க்குள்ள போறாரா அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்துச்சு. பட் உண்மையிலேயே போறாரா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல.
வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் கிளம்புறேன்டா. ரொம்ப அடுத்ததான் ஆக்டர் பிருத்திவிராஜ். இவர் வந்து பப்ளுன்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும். ஒரு சில பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஆள் தான் கரெக்ட், பிக் பாஸ் வீட்டுக்கு ஏத்த ஆள் இவன் தான், எல்லா பொருத்தமும் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. பட் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியவே 10 பொருத்தம் இருக்கிறாரு, வெளியே சுத்திட்டு இருக்காப்புல, இன்னும் பிக் பாஸ் வீட்டுல புடிச்சு போடலையா அவரை அப்படின்னு கேட்கிற அளவுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல. எங்க 2 பேருக்கும் 10 பொருத்தமும் பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு பொருந்திரு. சோ அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டாருன்னு வைங்களேன், கண்டென்ட்க்குலாம் பஞ்சமே இருக்காது, பயங்கரமா கொடுப்பாப்புல, எல்லா டைப் ஆஃப் எமோஷனையும் வந்து வெளிப்படுத்துவாப்புல. சோ கண்டிப்பா அவர் இந்த வாட்டி உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். வந்தாலும் நல்லா இருக்கும். ஒரு சின்ன கேம் விளையாடுமா? வாட்ச் அண்ட் என்ஜாய். யாஹூ! அண்ட் பிருத்திவிராஜ் எப்படி பிக் பாஸ்க்கு தேவையான 10 பொருத்தத்தோட வெளியே சுத்திட்டு இருக்காப்லையோ அதே மாதிரி ஃபீமேல் கண்டஸ்டன்ட் ஒருத்தவங்களும் இருக்காங்க. அவங்க யாருன்னா ரேகா நாயர். இவங்க வந்து எந்த ஷோல போய் உட்கார்ந்து பேசினாலும் கான்ட்ரோவர்சி ஆயிரும், எந்த இன்டர்வியூல போய் உட்கார்ந்து பேசினாலும் கான்ட்ரோவர்சி ஆயிரும். சோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை வீட்டுக்குள்ள விட்டா கண்டிப்பா பிக் பாஸும் கான்ட்ரோவர்சி ஆகி போகும், பிக் பாஸ் உடைய டிஆர்பி எகிரி போயிடும். ஆமா மறந்தே போச்சுடா, அப்ப கூட்டிட்டு வா. அண்ட் அடுத்த போன வாட்டி இந்த யூடியூபர் கேட்டகரியில பூர்ணிமா ரவி இறக்கி விட்டு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண வச்சாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த வாட்டி பூர்ணிமா ரவிக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ஆளை இறக்க போறாங்க. நாங்க யாருன்னு கேட்டா அமலா ஜாஜியா. ஐயா அமலா ஜாஜி கேரளா பொண்ணாச்சு, அந்த பிள்ளை மலையாள பிக் பாஸ் தானே போகும், தமிழ் பிக் பாஸ்க்கு எப்படி வரும்னு சொல்லி கேட்டா உனக்கு விஷயமே தெரியாதப்பா, அந்த பிள்ளைக்கு கேரளாவோட தமிழ்நாடு தான் ஃபேன்ஸ் அதிகம், எத்தனை ஃபேன்ஸ் கிளப் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியா அப்ப அமலா ஜாஜி எப்படி வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டா கன்ஃபார்மா வரும், நாங்கெல்லாம் கட் அவுட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பல பேர் சுத்திட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறமா ஜவு மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனெக்ஷன் பண்ணுவார் இல்லையா ஜெகன், அவர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த ஜாக்லின் புள்ள, இந்த புள்ள ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆங்கராலா இருந்துச்சு இல்லையா, அந்த புள்ள வரதுக்கும் சான்ஸ் இருக்குன்றாங்க. அப்புறமா இந்த சமந்தா மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு புள்ள, குக் வித் கோமாளில கூட வந்துச்சு பவித்ரா, எஸ் அந்த புள்ள கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குன்றாங்க. நன்றி நன்றி நன்றி. அப்புறமா தமிழும் சரஸ்வதியும் தீபக் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஹோஸ்டா இருந்திருக்காப்புல, படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காப்புல, அவர் பண்ணாததே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு மல்டி டேலண்டட் பர்சனா சுத்திட்டு இருப்பாப்புல, அவரு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாருமே விஜய் டிவி ஆட்களே உள்ள வந்தா இந்த ஷோ என்ன விஜய் டிவி ஆட்களை வச்சாடா பண்ண போறாங்க, ஏன்னா வேற ஆட்களே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா விஜய் டிவி ஆட்கள் வந்து எப்படியும் ஒரு 50 to 70% இருப்பாங்க. மீதி ஓவர்சீஸ்ல இருந்து ஒரு 4 பேரை இறக்குவாங்க, அவங்க எல்லாம் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் முன்ன பின்ன பார்த்துருக்கவே மாட்டான், அப்புறமா போய் இன்ஸ்டாகிராம்ல தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறமா சிங்கர்ஸ் யூடியூபர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 21 இருந்து 24 பேரை தேத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் யாரு வருவா ஏது வருவா அப்படிங்கிறத மண்டே போட்டு குழப்பிட்டு இருக்காம சண்டே வந்தோடனே பார்த்து கிளியர் பண்ணிடுவோம். என்ன சொல்றீங்க? பிக் பாஸ் சீசன் 8 அக்டோபர் 6 முதல் ஞாயிறு மாலை 6 மணிக்கு. சோ அவ்வளவுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன் லிஸ்ட். இதை மீறி யார் வந்தா நல்லா இருக்கும், நீங்க யாரை எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கிற பேர் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சோ அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அந்த பிக் பாஸ் 8 வரை ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கப்புறம் சேனல்ல ரெகுலரா அப்டேட் வந்துட்டே இருக்கும், டெய்லி ரிவ்யூஸ் போட்டுட்டே இருப்போம். சோ போன வருஷம் பிக் பாஸ் முடிஞ்சு யாரெல்லாம் பொட்டி பொடி எடுத்து கிளம்பி போனீங்களோ அவங்களாம் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி பொட்டி பிடிக்கிறது செட்டில் ஆகுது, ஓகேவா? அண்ட் யாருக்கெல்லாம் நோட்டிபிகேஷன் வரலன்னு சொல்றீங்களோ அவங்கலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணினா மட்டும் பத்தாது, பக்கத்து வீட்டில் போய் எட்டி பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான ஒருத்த வந்துருக்கா பார்த்தீங்களா, மண்டையில நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டிங்கன்னா ஆள் ஒரு ஆப்ஷனை காட்டுவான், அதையும் சேர்த்து நீங்க பிரஸ் பண்ணி வச்சா தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் டாட்டானு வந்து சேரும், நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம், ஓகேவா? சோ இதெல்லாம் கரெக்டா பண்ணி வச்சிருக்கேன். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட Bye from Shafi, Tata, bye bye and take care.